பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தேவன் நம்மை அரவணைக்கிறவர், நம்மை ஆதரிக்கிறவர், ஒரு நாளும் கைவிடாமல் நம்மை பாதுகாக்கிறவர். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலும் நித்திய தேவன் என்ற தலைப்பிலே 2 சாமுவேல் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 47வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் ஜீவனுள்ளவர், என் கன்மலையானவர் ஸ்தோத்தரிக்கப்படுவாராக. என் ரட்சிப்பின் கன்மலையாகிய தேவன் உயர்ந்திருப்பாராக. பிரியமானவர்களே, கர்த்தர் ஜீவன் உள்ளவர். அவர் சதா காலங்களிலும் ஜீவன் உள்ளவர். மரண பரியந்தமும் நம்மை நடத்துகிற தேவன். தேவன் தன்னை குறித்து சொன்ன இடத்திலே சகலமும் உண்டாக்கின தேவன் அவரோடு ஒருவரும் கூட இருந்ததில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவரே எல்லாவற்றையும் உண்டாக்கினார். இந்த உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றும் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை, அவருக்கு முடிவில்லை. அவரே ஆதியும் அந்தமும் ஆனவர். அவரே அல்பாவும் ஒமேகாவும் ஆனவர் என்று வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அவரே நம்மிலே எல்லாவற்றையும் நடப்பிக்கிறார். அவருக்கு முடிவில்லை. கர்த்தர் ஜீவனுள்ளவர். நாம் என்றும் ஜீவிக்கிற தேவனிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். ஒரு மரித்த தேவனிடத்தில் அல்ல. இதோ மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் ஜீவனோடு இருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் முந்தினவரும் பிந்தினவரும், முதலும் முடிவுமானவர், உயிரோடு இருக்கிறவர். நாம் உயிருள்ள ஆண்டவரிடத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய ஜெபத்தை கேட்கிற தேவனிடத்திலே வந்திருக்கிறோம். அவர் ஜீவிக்கிற தேவன். அவர் நித்திய காலமும் நம்மை நடத்துகிற தேவன். அவர் நீடிய ஆயுசு உள்ளவர். அவருடைய எல்லைகள் மனுஷரால் அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் உயர்ந்தவர். அவர் உயரமும் உன்னதமான ஸ்தலத்திலே வாசம் செய்கிறவர். அவருக்கு நிகரானது ஒன்றும் இல்லை. நாம் ஒரு பரிசுத்த தேவனுக்கு முன்பாய் நாங்கள் நிற்கிறோம். சகலவற்றையும் உண்டாக்கின தேவனுக்கு முன்பாய் நிற்கிறோம். ஆராதனைக்குரியவரிடத்திலே நாங்கள் நிற்கிறோம். அவரை ஆராதிக்கும்படியான, அவரிடத்தில் வந்து நிற்கும்படியான அந்த பாக்கியத்தை நமக்கு தந்திருக்கிறார். நாம் கர்த்தரிடத்திலே காத்திருப்போம். அவர் நமக்கு நன்மை செய்வார். ஜீவனுள்ள தேவன் நம்மை உயர்த்துவார். இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவரீர், நீ கூட இருந்து நடத்தி வருகிற உம்முடைய நல்ல வழிகளுக்காக உமக்கு நன்றி. நீ நன்மைகளை செய்கிற தேவன். நீ நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர், உம்மை அறிந்து கொள்ளும்படிக்கும், ஆண்டவரே, உம்மிடத்திலே வந்து நாங்கள் நிற்கும்படிக்கும் நீர் எங்களை தெரிந்து கொண்டீரே, அதற்காக உமக்கு நன்றி. தகப்பனே, தொடர்ந்து உம்முடைய பாதுகாப்பும் உம்முடைய வழிநடத்தலும் உம்முடைய கிருபைகளும் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படிக்கு எல்லாம் உள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.